வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட அடுத்த பதிவு. இதில் என்னென்னா, முதல்ல நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதுங்கிறதே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல. பிரம்ம முகூர்த்தம் என்பது காலையில் 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள நேரம் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சின்ட்டு எழுந்திருந்து அதுக்கப்புறமா உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்கக்கூடாது. கண்ணாடி, சந்தனம், லிங்கம், வில்வம், அப்புறமா கடவுள் படங்களில் முழிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறமா வீணை, கிட்டார், ஹார்மோனிய பெட்டி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வம் பேரை குறைஞ்சது 5 தடவை சொல்லுங்கள். நமக நமக நமகன்னு சொல்லியாவது சொல்லுங்கள். குலதெய்வத்துக்குள்ள ஸ்லோகம் எதுவும் தெரியலனா. குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வங்களாகவே இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு கதவை நீங்கள் 2 கைகளாலையும் திறக்கணும். திறக்கும்போது அம்மா தாயே அஷ்டலக்ஷ்மி, அம்மா தாயே மகாலட்சுமி, கஜலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, காருண்யலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி எல்லா லக்ஷ்மிகளும் எங்கள் வீட்டுக்குள்ளே அருள்மழை பொழியணும்னு வேண்டி கதவை திறங்க. கதவை திறந்துட்டு முதல் நாள் போட்ட கோலத்தை சுத்தம் பண்ணி அன்னைக்கு புதுசாக மஞ்சள் தண்ணீர் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்து வாச தெளித்து, முடிஞ்சால் கொஞ்சம் சாணம் தெளித்து இது பண்ணலாம். அதுக்கப்புறமா சுத்தமாக ஒரு புது கோலம் போடலாம். கோலம்ங்கிறது ரங்கோலி இருக்குது, சிக்கு கோலம் இருக்குது, கன்னியா கோலம் இருக்குது, புள்ளி வச்ச கோலம் இருக்குது. உங்களுக்கு எந்த கோலம் தெரியுமோ அந்த கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தீபத்தை ஏற்றி அந்த விளக்கு மேலே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க. தீபம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நெய் விட்டு ஏற்றுறது, சனிக்கிழமையாக இருந்தால் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது. நல்லெண்ணெய் எந்த தெய்வத்துக்கு வேணாலும் ஏற்றலாம். நெய் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது. ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் உப்பு ஜாடி, அரிசி பானை, தண்ணி பானை இதெல்லாம் தொட்டுட்டு உங்களோட தினப்படி வேலைகளை ஆரம்பிங்க. கூடுமான வரைக்கும் குளிச்சுட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சர்வ தேவதைகள், 30 முக்கோடி தேவர்கள், நம்ம குலதெய்வம், அதோட சப்தமாதர், லோகமாதர், சப்த கன்னியர், பராசக்தியோட 9 அவதாரம் எல்லாரும் விழிப்போடு இருப்பாங்களாம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருந்து உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக உணர்றதோட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கும். நான் அப்படி தான் என்னோடய நாளை தொடங்குறேன். எனக்கு எல்லா அஷ்டோத்திரமும் தெரியும், எல்லா கடவுளை படுத்தின அஷ்டோத்திரமும் தெரியும். அது அவ்வளோத்தையும் சொல்லிகிட்டே தான் என் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன். அப்புறம் நீங்கள் குளிக்கும்போது ஓம்னு வாழ்காட்டி மோதிர விரலாலையும் சின்ன விரலாலையும் ஓம்னு ரெண்டு தடவை எழுதினீங்கன்னா உங்கள் தண்ணி, நீங்கள் வாளியில் வச்சுருக்கிற தண்ணி கங்கை ஜலமாயிடும். அதில் கொஞ்சம் உப்பு, பன்னீர், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டு கலந்து குளிச்சிங்கன்னா மகாலட்சுமி விரும்பி உங்ககிட்ட வாசம் பண்ணுவாங்க. குளிக்கும்போது பெரும்பாலும் சோப்பை உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக நான் இதில் காதியில் கிடைக்கிற ஸ்நான பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் கலந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அப்புறம் குளிக்கும்போது கங்கேச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்தித்தின் குரு அப்படிங்கிறத சொல்லிட்டு குளிச்சிங்கன்னா இந்த 7 புண்ணிய நதிகளில் நீராடின பலன். நீங்கள் குளிக்க நிற்கிறது வடக்கு திசை நோக்கியோ அல்லது கிழக்கு திசை நோக்கியோ தான் நிற்கணும். அதுக்கு பதிலாக வேறு திசை நோக்கி நின்னால் அந்த பலன் கிடைக்காது. குளிக்கும்போது சாப்பிடும்போதும் கூடுமான வரைக்கும் பேசக்கூடாது. எந்தவித நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் சமையலை தொடங்கணும். சமையல் செய்யும் போதும் நம்ம எல்லாருக்கும் நல்ல சத்தான ஆகாரம் கிடைக்கணும். இந்த நாளை எனக்கு சமைக்கிறதுக்கு கொடுத்தியே அதுக்கு நன்றி, என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையலை செய்யணும். சமையல் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு கரண்டி சாதத்தை சாமி முன்னால் வச்சுட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு கொண்டு போய் போடுங்க. போட்டதுக்கப்புறமா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இந்த ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுனால நல்ல ஒரு குடும்பத்தினர் மத்தியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறமா ஒரு இணக்கம், ஒரு புரிதல் எல்லாம் டெவலப் ஆகும். போட்டு முடித்ததுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பகலில் முக்கியமானது தூங்கக்கூடாது. தூங்கினா நீங்கள் கடன் நிறைய வரும், மற்ற தெய்வங்களோட சாபங்கள் இதெல்லாம் கிடைக்கும். யாரை கண்டு பொறாம உணர்ச்சி வச்சுக்காதீங்க. நீங்கள் இருக்கிற நோன்புகள் விரதத்தை பற்றி மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் பற்றியோ, நீங்கள் வாங்குகிற மளிகை பொருள் அளவு பற்றியோ, உங்கள் தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற இணக்கம் பற்றியோ, பிரச்சனை பற்றியோ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க.
முக்கியமாக எந்த ஏமாத்துகிற திட்டங்களையும் பணத்தை போட்டு ஏமாறாதீங்க. கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பறி கொடுத்த கதைகள் நிறைய பேரை பற்றி தெரியும் எனக்கு. அது மாதிரி உறவுகளையும் ரொம்ப நம்பாதீங்க. உறவுகள் வந்து நான் என்னென்ன உறவுகள் என்னென்ன கிரகத்தை குறிக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். என்னென்ன தெய்வத்தை வழிபட்டால் எந்தெந்த கிரகங்களோட ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதையும் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கார்த்தால் கோலம் போட்டு விளக்கேற்றி சமையல் பண்ணுறதுக்கான ஒரு பதிவு. தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.